வணக்கம் நண்பர்களே. சந்திப்பிழை சந்திப்பிழையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம்? பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பற்றி பார்த்தோம். அதுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. ரெண்டு சொற்களை சேர்த்து எழுதும்போது ஒரு சொல் உருவாவதையும் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக திரிவதையும் பார்த்துருப்போம். அது எதனால் அப்படிங்கிறதையும் அதற்குரிய சில இலக்கண விதிகளையும் பற்றி தான் பார்க்கலாம். நண்பர்களே, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை டாப்பிக்கிலேருந்து அனைத்து தேர்விலையும் கேள்வி கேட்குறாங்க. அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் எதையுமே விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ நியூ சிலபஸ் எடுத்துக்கங்க. எழுத்திலக்கணம்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் சில உட்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டாவதாக இருக்கிறது தான் இந்த சந்திப்பிழை டாபிக். அதுலேயும் 25 மார்க்குன்னு டைரெக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய சைட்லேருந்து நான் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தொடர்ந்து வீடியோ கொடுத்துருவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். சந்திப்பிழைனா என்னன்னு பார்க்கலாம். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினம் மெய்யிட்டு எழுதுவதும் தவறாகும். இதைத்தான் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழைன்னு சொல்கிறாங்க. வல்லின எழுத்துக்கள் படிச்சிருப்போம்ல. க, ச, ட, த, ப, ர, கசட தபரன்னு படிச்சிருப்போம். அந்த எழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களுமே முதல் எழுத்தாக வருமானு கேட்டால் கிடையாது. அதில் 4 எழுத்து தான் வரும். க, ச, த, ப. இந்த 4 எழுத்து தான் சொல்லோட முதல்ல வரும். மற்ற 2 எழுத்தும் வராதான்னு கேட்டால் வராது. ட, ரா இந்த 2 எழுத்துமே வராது. அப்படி வந்தால் அது தமிழ் சொற்களே கிடையாது. அப்போது இந்த க, ச, த, ப இந்த எழுத்துக்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வல்லெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இது ஒரு சொல்லோட முதல் எழுத்து இந்த வல்லெழுத்து வரிசையில் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சொல்லோட இறுதி எழுத்து அந்த வல்லினமெய் எழுத்தோட சேர்த்து எழுதணும். அதைத்தான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு சொல்லின் முதல் எழுத்து க, ச, த, ப ஆகிய வல்லின எழுத்து வரிசையில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் சொல்லின் இறுதியில் அந்த வல்லினமெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாணன் வேலை கொடுத்தான். வாணன் வேலை கொடுத்தான். இதில் கோங்கிறது வல்லின எழுத்து வரிசையில் வர ஒன்று. இதுக்கு முன்னாடி உள்ள சொல்லின் இறுதி எப்படி இருக்குது? இந்த வல்லின எழுத்தோட மெய்யெழுத்தாக இருக்கா? அவ்வளோதாங்க. உச்சரிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வல்லின மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என்று குறிப்பிடுவர். இப்போது வல்லினம் மிகும் இடங்களை பற்றி பார்க்கலாம். அந்த இந்த என்னும் சுட்டுத்திருவிகளை அடுத்து வல்லினம் மிகும். ஒரு இடத்த சுட்டி காட்டுறோம், அந்த பக்கம். அதே மாதிரி ஒரு கவிதையை சுட்டி காட்டுறோம், இந்த கவிதை. இது மாதிரி அந்த இந்த என்னும் சுட்டுத்திருவிகளை அடுத்து வந்தால் அதன் பிறகு வல்லினம் மிகும். பாருங்கள், அந்த பக்கம், இந்த கவிதை, இந்த காலம். இப்படி வருதா? இப்படி வந்தால் அதன் பின் வல்லினம் மிகும். அடுத்து எந்த என்னும் வினாத்திரிவு பின்னும் வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை. ஒரு கேள்வி எழுப்புகிறோம், அதாவது வினா எழுப்புகிறோம். அப்போது இந்த மாதிரி இடத்துலையும் வல்லினம் மிகும். எந்த என்னும் என்னும் வினா திருப்பு பின்னும் வல்லினம் மிகும். அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இதில் விரினா என்னன்னா, விரினா வெளிப்படையாக வர்றது, அதை தான் விரின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். கதவை திற, தலையை ஆட்டு, பாடத்தை படி. இதில் எல்லாத்துலேயும் வெளிப்படையாக ஐ வருது பாருங்க. உச்சரிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது கதவை, தலையை அப்படின்னு. அப்போது இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அப்படியே இதை பாருங்க. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்? நாடு கண்டான், கூடு கட்டு ஒரு வெளிப்படையாகவே இல்லை. அப்போது நாட்டை கண்டான், கூட்டை கட்டு அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை உருவோடு சேர்த்து வராமல், அதாவது வெளிப்படையாக வராமல் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போது இப்படி மறைஞ்சு வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்து நான்காம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும்.
எனக்கு தெரியும், முதியவருக்கு கொடு, அவனுக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும் கூ வெளிப்படையாக வருதா, முதியவருக்கு கொடு வெளிப்படையாக வருதா கூ. இதுபோல் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தால் அந்த இடத்தில் வல்லினம் மிகும். அப்படியே இதை பாருங்கள், நான்காம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. தொகைனா நான் என்ன சொன்னேன், தொகைனா மறைந்து வருவது. அப்போது வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு தானே வரணும். அப்போது வீடு சென்றான் என்பது வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு வராமல் வீடு சென்றான் அப்படின்னு கூ மறைஞ்சு வந்திருக்கு. அப்போது நான்காம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுதி பார்த்தான், ஓடி களைத்தான், இந்த மாதிரி ஈன்னு முடியுதா, எழுதி பார்த்தான், ஓடி களைத்தான், இந்த மாதிரி இகரத்தில் முடிகிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். எனக் கேட்டார், வருவதாக கூறு, ஆக எனக் கேட்டார், வருவதாக கூறு, இதிலே வந்திருக்கு ஆக என அப்படின்னு. அப்போது இதோட பின்னாடியும் வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொல்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு. அப்போது அதற்கு இதற்கு எதற்குங்கிற சொல்லுக்கு பின்னாடி எல்லாத்துலேயும் வல்லினம் மிகும். அப்படியே வல்லினம் மிகாத வார்த்தைகளையும் கொடுத்துருக்காங்க. அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய ஆகிய சொற்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. அடுத்து உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தேன். இப்போது பெற்று படித்து அப்படிங்கிறதுலாம் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருக்குது. அப்படி இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்படியே இதை பாருங்கள், வல்லினம் மிகாத இடங்களை கொடுத்துருக்காங்க. அப்போது உகரத்தில் முடியும் சொற்கள் மென்தொடராகவோ வன்தொடராகவோ இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். இடைத்தொடர்லையும் மென்தொடர்லையும் வல்லினம் மிகாது. இப்போது தின்று தீர்த்தான் அப்படிங்கிறது மென்தொடர், செய்து பார்த்தான் அப்படிங்கிறது வன்தொடர். அடுத்து பார்க்கலாம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா எதிர்மறை பெயரெச்சத்தோட ஈறு கெட்டு வருவது தான். இப்போ உதாரணத்துக்கு செல்லா காசு, எழுதா பாடல்னு இருக்கா, எழுதாத பாடல் அப்படின்னு வராமல் எழுதா பாடல்னு வருதா. அப்போது அதோட இறுதி எழுத்து கெட்டு வருது, எழுதாத பாடல். அப்போ அதோட இறுதி எழுத்தான தா கெட்டு வருது. அதைத்தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்கிறோம். இப்போது செல்லா காசு, எழுதா பாடல், கூவா குயில், ஓடா குதிரை, இதெல்லாம் எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதன் பின்லாம் வல்லினம் மிகும். அடுத்து எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய எண்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது 8, 10 ஆகிய எண்களுக்கும் பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற எந்த எண்களிலுமே வல்லினம் மிகாது. 8 புத்தகம், 10 காசு, அவ்வளோதான். மற்ற 1, 2, 3, 4 அதில் எதுலையுமே வல்லினம் மிகாது. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிகப் பெரியவர், மிகச் சிறியவன், அதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும். அடுத்து அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போது அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், திசை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். இப்போது கிழக்கு கடல், மேற்கு சுவர்னு கொடுத்துருக்காங்களா. எந்த திசையை காட்டி அதன் பின்னாடி ஒரு சொல்லை கொடுத்தாங்கன்னா
அங்கே வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். அப்போது இது பின்னாடிலாம் திசை பெயர்கள் பின்னாடிலாம் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையோட உருபு என்ன? அது. அப்போது புலித்தோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற்றுமை தொகைனாலே மறைந்து வருவதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டோம். வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை. அப்போது புலித்தோல். அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையோட உருபு வந்து அது. அப்போது புலினது தோல் அப்படின்னு வரணும். புலினது தோல்னு வராமல் புலித்தோல்னு வந்திருக்கு. வேற்றுமை தொகையாக வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். இப்போது மரம், மரம் ப்ளஸ் சட்டம், மரச்சட்டம். இதில் மரம் என்ற சொல்லில் இம் அழிந்து மரச்சட்டம்னு மாறுது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் வட்டம் ப்ளஸ் பாறை, வட்டப்பாறை. இது மாதிரி இடத்துலலாம் வல்லினம் மிகும். அடுத்து இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்புத்தொகைனா என்ன? மல்லிகை பூ. இதில் மல்லிகை என்பது சிறப்பு பெயர், பூ என்பது பொதுப்பெயர். இப்படி சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வந்தால் அது இருபெயரொட்டு பண்புத்தொகை. அப்போது இருபெயரொட்டு பண்புத்தொகையிலும் வல்லினம் மிகும். சில உருவகச் சொற்களிலும் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, உலகப் பந்து, வாய்ப்பவளம். வாழ்க்கை படகு, என் வாழ்க்கை படகு போல் எங்கே போகுதுன்னே தெரியலம்பாங்கள்ல, அது மாதிரி. ஒன்றை உருவகப்படுத்தி சொல்கிறது, ஒன்றை உருவகப்படுத்தி சொல்கிறது. இதன் பிறகும் வல்லினம் மிகும், இதன் பின்னும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். 42 இருக்கு இல்லையா, ஓரெழுத்து ஒரு மொழி, அதற்கும் பின்னும் வல்லினம் மிகும். தீ பிடித்தது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. தீ பிடித்தது, பூப்பந்தல். அடுத்தது உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சாலப் பேசினார், தவச்சிறிது. சாலப் பேசினார், தவச்சிறிது. உரிச்சொற்கள் நிறையா இருக்குது. சால, தவ, நனி, குழ, அந்த மாதிரி. இதில் சால பெரிது, தவச்சிறிது. சால, தவ, இது ரெண்டுத்துக்கும் மட்டும்தான், இது ரெண்டுத்துக்கும் பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற எது பின்னாடி வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிரியது, குதிரை தாண்டியது, கிளி பேசும். இதில் தம்பி, யானை, குதிரை, கிளி அப்படிங்கிறதுலாம் எழுவாய்கள், ஒரு பெயரோடு வருது பாருங்கள். அப்போது எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது, இந்த மாதிரி இடத்துலலாம் வல்லினம் மிகாது.